இலுமினாட்டினா என்ன என்ன உங்களுக்கு அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கும் அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா அந்த பாட்டு இல்ல, அது இல்ல. இலுமினாட்டினா வேற ஒரு டெஃபினேஷன் இருக்கு, வேற ஒரு மீனிங் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஹாய் guys, இட்ஸ் Zarvini. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, இலுமினாட்டிஸ்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த பாட்டு தானே. அந்த பாட்டு வரக்கூடாது, பிகாஸ் அது வந்துட்டு அது இல்லை, வேற ஒன்று இருக்கு. நானும் எப்போது யோசிச்சிருக்கேன், இந்த இலுமினாட்டினா என்ன, அது ஏன் எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் யோசிச்சிருக்கேன். இப்போ நான் யோசிச்சு கொண்டே இருக்கும் போது தான் ஒரு விஷயம் பண்ணேன், தேடினனால தான் இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து உங்களுக்கு சொல்ல போறேன் கதையை. அப்படி என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் கேட்கணும். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா எப்போ இந்த இலுமினாட்டி இந்த வார்த்தை வந்துட்டு லைக் ஃபேமஸ் ஆகிச்சுன்னு? எனக்கு தெரிஞ்சு லைக் எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னா லைக் லாக்டவுன் டைம்ல. லைக் மோஸ்ட்லி எல்லாரும் இதே பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு தெரியல அந்த டைம்ல இது என்னதுன்னு. ஸோ நானும் போய் தேடல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு லைக் டார்க் சைட்டான ஒரு திங். லைக் இது வந்துட்டு டார்க்கான ஒரு ரிச்சுவல் பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு தப்பான ஒரு விஷயம், தப்பான ஒரு வழிபாடுகள், ரிச்சுவல் எல்லாம் சேம் தானே. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் இது ஆக்சுவலி நான் போய் செக் பண்ணல. நான் ஏன் செக் பண்ணல, எனக்கு பயமா இருந்துச்சு. திடீர்னு நான் செக் பண்ணி நான் தான் செக் பண்ணேன்னு தெரிஞ்சு அப்புறம் என்னைய வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு, ஸோ நான் பண்ணல. பட் இப்போ நான் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், பிகாஸ் எனக்கு வந்துட்டு லைக் அது என்ன அது தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததுல தான் தெரிஞ்சிச்சு அது உண்மை கதை என்னன்னு. அந்த உண்மை கதை என்னன்னு தெரியணும்னா நீங்க என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இலுமினாட்டினா என்ன, அதுல நம்ம நினைக்கிற மாதிரியா இல்லை நம்ம நினைக்காத மாதிரியான ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் திஸ் கோன் சர்ப்ரைஸ் யூ கைஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம்னு இருக்கிறேன். என்னதுன்னா இந்த இலுமினாட்டி. ஸோ இந்த டாபிக் வந்துட்டு நான் எடுத்தோடனே நான் போய் தேடினேன். ஸோ நான் தேடிட்டோடனே எனக்கு என்ன கிடைச்சிச்சோ நான் அதுதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஸோ இது மேபி கரெக்டாகவும் இருக்கலாம், இது மேபி ராங்காகவும் இருக்கலாம். பட் எனக்கு தெரியல, நான் பார்த்தது தான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இன்கேஸ் இதுல ஏதாச்சும் ஒரு தவறுதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னை வந்து மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ கதைக்கு போகலாமா? 1776 வந்துட்டு ஜெர்மனியில ஒரு ஸ்மால் சிட்டி இருந்திருக்கு. அந்த சிட்டி பேர் தான் வந்துட்டு இங்லோஸ்டாட். நடுராத்திரியில ஒரு இருட்டான அறையில 4 ஆண்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அதாவது அந்த ரூம் முழுக்க வந்துட்டு இருட்டா இருந்துச்சு. அவங்க ஜஸ்ட் லைக் அந்த கேண்டில் வெளிச்சத்துல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு லீடர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்துட்டு இந்த ராத்திரி நம்ம இந்த உலகத்தையே மாத்த போறோம்னு சொல்றாரு. ஸோ அவர் பேர் தான் வந்துட்டு ஆடம் வைஷவுட். ஆடம் ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஸர். பட் அவரோட திங்கிங் எப்படி இருந்துச்சுன்னா லைக் வெரி டேஞ்சரஸ்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பிலீவ் பண்ணாருன்னா லைக் பீப்புள் ஷுட் திங்க் ஃப்ரீலி. லைக் எல்லாருமே வந்துட்டு அவங்க சொந்தமாக யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க யாருக்கும் வந்துட்டு ஒபே பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்துட்டு ஆக்சுவலி அவரோட மைண்ட் செட்டாக இருந்துருந்துச்சு. இது ஆக்சுவலி வந்துட்டு 17th centuryல தான் நடந்துச்சு. பட் அந்த டைம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைக் ரொம்ப ரூல்ஸாக தானே இருக்கும். ஸோ சொசைட்டிலேயே வந்துட்டு நிறைய ரூல்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு பெவேரியா அந்த ரீஜன்ல வந்துட்டு சர்ச் அண்ட் கவர்மெண்ட் தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போதான் ஆடம் வந்துட்டு ஒரு விஷயத்த டிசைட் பண்ணாங்க, ஒரு சீக்ரெட் சொசைட்டி திறக்கணும்னு. ஏன்னா அது பேர் தான் வந்துட்டு பெவேரியன் இலுமினாட்டி, அதாவது த என்லைட்டன் ஒன்ஸ். அப்படின்னா இது வந்துட்டு நார்மலான ஒரு கிளப் இல்லை, இதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுன்னா இதுல இருக்கிற மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு கோட் நேம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஆளுக்கு ஒரு பேர்கள் இருக்கும். அது வந்துட்டு அவங்களோட உண்மையான பேரா இருக்காது. அவங்களுக்குன்னு சீக்ரெட் சிம்பிள்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்விசிபிளான இங்க் லெட்டர்ஸ்ல எழுதுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்டர் வந்துட்டு அவங்க எழுதுறாங்க, அது வந்துட்டு இங்க்ல தான் எழுதுவாங்க அந்த டைம்ல. ஸோ அந்த இங்க் வந்துட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒன்ஸ் அந்த லெட்டர் வந்துட்டு யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர்ந்துட்டோன்னே அந்த லெட்டர் வந்துட்டு மேபி சன்லைட் கீழேயோ இல்லாட்டி கேண்டில் லைட் கிட்ட வந்து வச்சுட்டோன்னே தான் அந்த லெட்டர்ல இருக்கிற வார்த்தைகள் வந்துட்டு தெரிய வரும். ஸோ அதுதான் வந்துட்டு
இந்த இன்விசிபிள் இங்க் லெட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்பை ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணோம். எப்படின்னா அவங்களோட ஓன் மெம்பர், லைக் அந்த குரூப்ல இருக்கிற மெம்பரே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பை பண்ணுவாங்க. லைக் அவங்களோட லாயல்ட்டி வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு உண்மையா இருக்காங்களா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த குரூப்ல வந்துட்டு கரெக்டா இருக்காங்களா, இல்லை இந்த குரூப்ல இருக்கிற சீக்ரெட்லாம் வந்துட்டு வெளியே போய் சொல்றாங்களா, அவங்களோட நடவடிக்கை, அவங்க இன்னைக்கு எங்க போறாங்க, யாரை மீட் பண்றாங்க, அந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க. அந்த குரூப்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் கோட் நேம்னு ஒன்று இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆடமோட பேர் என்னதுன்னா ஸ்பார்டகஸ். ஸோ எல்லாருக்கும் அந்த குரூப்ல இருக்காங்க, அதாவது அந்த மெம்பர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஆடம் எப்படி தெரியும்னா ஸ்பார்டகஸ்ன்னு சொன்னாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த சொசைட்டில வந்துட்டு எல்லாரும் ஜாயின் பண்ண வைப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு இது ஆக்சுவலா என்ன சொசைட்டின்னு தெரிஞ்சு ஜாயின் பண்றாங்களான்னு கேட்டாக்கா இல்ல, அவங்களுக்கு தெரியாது இதோட மோட்டிவ் என்ன, லைக் இது என்ன செய்யணும், இது ஆக்சுவலி என்னதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் தான் லைக் லேட்ரான் தான் வந்துட்டு அவங்க இந்த மிஷன்லாம் சொல்லுவாங்க, என்னென்ன இது பத்தி, இந்த குரூப் ஆக்சுவலி என்ன அது அப்படிதான் எக்ஸ்பிளைனே பண்ணுவாங்க. ஓகே, இவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்கன்னா யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், லைக் பெரிய பெரிய பதவியில இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், அது மட்டும் இல்லாம பாலிட்டிக்ஸ்ல இருக்கிற லீடர்ஸ், அப்புறம் வந்துட்டு ரிலிஜன், இப்போ ரிலிஜன்ல வந்துட்டு பெரிய ஹையரான ப்ரீஸ்ட், அப்புறம் இந்த ரிலிஜன்ல சம்மந்தப்பட்டவங்களாம் வந்துட்டு இதுல டார்கெட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இலுமினாட்டி வந்துட்டு இதுல ஏதோ வயலன்ஸ் இருக்காது, இது எல்லாமே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் ஒரு ஆளை வந்துட்டு ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஸோ நோ வயலன்ஸ், ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. பட் கொஞ்சம் வருஷத்துலயே வந்துட்டு 2000 மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த குரூப்ல இருந்திருக்காங்க. இவங்களோட பிளான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி ஸ்கேரியான ஒரு பிளான் சொல்லணும். சொசைட்டி வந்துட்டு மெதுவாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பீப்புளோட மைண்டே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இவங்க இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 1785 வந்துட்டு ஒரு மெசேஞ்சர், அதாவது இந்த குரூப்ல இருக்கிற ஒரு மெசேஞ்சர் வந்துட்டு இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு டிராவல் பண்ணிட்டு போயிருக்காரு. பட் எதிர்பார்க்காத முறையில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு சடன்லி ஒரு பெரிய ஸ்ட்ராம் வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ராம் வந்துட்டோடனே அந்த லைட்டனிங் பட்டு அவர் அங்கேயே இறந்துட்டாரு. அங்கே இறந்துட்டாருன்னா கண்டிப்பா அங்க இருக்கிற அத்தாரிட்டிஸ், அதாவது மேல் அதிகாரிகள் வந்துட்டு அவரை செக் பண்ணிட்டு இருந்தப்பதான் தெரிய வந்திருக்கு அவரு சீக்ரெட் லெட்டர்ஸ், மெம்பர்ஸோட லிஸ்ட், ஹிடன் பிளான்ஸ், ஓகே, இது எல்லாமே வந்துட்டு அவர் எடுத்துட்டு போயிருக்காரு. அண்ட் இந்த விஷயம் வந்துட்டு ரிவீல் ஆயிருச்சு. இந்த விஷயம் வந்துட்டு கவர்மெண்ட்க்கு தெரிய வந்தது. ஸோ என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த சொசைட்டி, அதாவது இந்த சீக்ரெட் சொசைட்டி எல்லாமே பேன் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அண்ட் இதுல யாரெல்லாம் இருக்கா, அவங்களுக்கு தான் இந்த லிஸ்ட் போயிடுச்சுல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதுல மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு கைது பண்ணிட்டாங்க. பட் இந்த மெயினான இந்த லீடர் ஆடம் வந்துட்டு காணா போயிட்டாரு. ஸோ அஃபிஷியல் ஹிஸ்டரி படி இந்த இலுமினாட்டி டிஸ்ட்ராய்ட். ஓகே, பட் ரூமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இலுமினாட்டி, அதாவது இந்த சொசைட்டி வந்துட்டு இருக்கு, பட் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இல்ல. எப்படி சொல்றதுன்னா, அவங்க வந்துட்டு மறைச்சு இந்த விஷயத்த வந்துட்டு இந்த சொசைட்டி வந்து நடத்திக்கிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. இந்த இலுமினாட்டி வந்து நடந்தது 17th centuryல. அண்ட் அது வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு லைக் பேன் பண்ணிட்டாங்க, டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் ஏன் இப்போ வரைக்கும் இந்த விஷயம் வந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. லைக் எங்க பார்த்தாலும் இலுமினாட்டி. சில பேருக்கு உண்மையால என்ன இலுமினாட்டின்னு தெரியல, பட் இலுமினாட்டின்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஏன் இப்ப வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த செஞ்சுரியில வந்துட்டு யாரை வந்துட்டு சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க இந்த சொசைட்டில, வேர்ல்ட் லீடர்ஸ், அப்புறம் செலிபிரிட்டிஸ். பட் ஹிஸ்டரியன்ஸ் வந்துட்டு என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா, 18th centuryக்கு அப்புறம் இந்த இலுமினாட்டி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கான்னு இல்ல, லைக் இட்ஸ் நாட் ரியல் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. பட் மோஸ்ட்லி வந்துட்டு இது மாடர்ன் இலுமினாட்டியா கூட இருக்கலாம், அண்ட் கான்ஸ்பிரசி தியோரிஸா கூட இருக்கலாம். இமேஜினேஷன், இட் குட் பி இமேஜினேஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் இலுமினாட்டின்னு ஒரு விஷயம் தேடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. ஸோ லைக் இது இப்படிதானே எனக்கு வந்து எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இது வந்துட்டு தப்பான ரிச்சுவல் பண்றாங்க, லைக் டார்க்கான ரிச்சுவல் பண்றாங்க, இல்ல வந்துட்டு டெவல் அடங்கி இருக்கு, இதுல வந்துட்டு கெட்ட விஷயங்கள் இருக்கு, இது வந்து நம்ம சோலே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நான் தேடிட்டோன்னு எனக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி இது இந்த விஷயமா தான் சொல்லியிருக்காங்க, பட் நான் தேடினதுக்கு அப்புறம் இது இந்த விஷயம்னு சொல்றாங்க. அப்ப இதுல எது உண்மையான பார்த்தாக்கா இந்த இலுமினாட்டி, இந்த சீக்ரெட் கிளப், இந்த சொசைட்டி, இது எல்லாமே வந்துட்டு அதோட மோட்டிவே வந்துட்டு வேறையா இருக்கு. அவங்க என்ன ஆக்சுவலி சொல்ல வந்திருக்காங்கன்னா, இந்த இலுமினாட்டி வந்துட்டு இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணல. அவங்களோட டேஞ்சரஸான ஒரு ஐடியாவே என்னதுன்னா, சாதாரண மனுஷங்க, லைக் சராசரியான ஒரு மனுஷங்க வந்துட்டு
நல்லா ஓப்பனா திங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சராசரியான மனிதர்கள், அதாவது ஆர்டினரி பீப்புள், அவங்க வந்துட்டு அவங்களுக்காக லைக் தே ஷுட் திங்க் ஃபார் தெம் செல்ஃபா தான் அவங்க யோசிச்சிருக்காங்க தானே. உண்மையான இலுமினாட்டி வந்துட்டு அவங்களோட மோட்டிவ் என்னவா இருந்துச்சுன்னா இன்டலெக்சுவல் திங்கிங். அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு லைக் மோர் டு எஜுகேஷன், மோர் டு சயின்ஸ், இதுல நிறைய இன்வால்வ் ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களால ஃப்ரீடமா திங்க் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இப்ப இந்த சூப்பர்ஸ்டிஷன் சொல்லுவாங்க, இந்த விஷயம் அது மட்டும் இல்லாம ஒரு ஆள் நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க தவிர்க்க நினைச்சிருக்காங்க. ஸோ அந்த செஞ்சுரி வந்துட்டு இந்த சீக்ரெட் சொசைட்டி வந்துட்டு ஜஸ்ட் ப்ரோமோட்டிங் டு திங்க் ஃபார் தெம் செல்ஃப், not to involve in a dark ritual or perform something that is useless. Okay, அப்போ உண்மையான ஒரு இலுமினாட்டி அந்த விஷயம் இல்லைன்னா ஏன் இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க? why still exist இருக்கு இந்த ஒரு டாபிக்? இல்ல உண்மையால ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? இன்னைக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இலுமினாட்டினா என்னன்னு தெரிய வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் இதுல வந்துட்டு தவறுதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னை வந்து மன்னிச்சிடுங்க. பிகாஸ் நான் வந்து எது படிச்சுனோ அதுதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ் டு யூ. அப்புறம் பாய். 17 போச்சு. இது வந்து சத்தம் வந்தா வராம இருந்துச்சா எனக்கு சந்தோஷம். இந்த மோட்டர் சத்தம் இந்த வீடியோல வராம இருந்தா எனக்கு சந்தோஷம். அதுவே இந்த வீடியோல வந்துச்சு எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு எடிட் பண்றதுக்கு. அப்படி நீங்க கேட்கும் போது அப்படி இருக்கும். அது வர 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 எனக்கு ஏறுது. அப்படி இருக்கு எவ்வளவு லைக் அரே பகவான் பகவான் ये सब क्या है? சத்து போட்டு எப்படி பேசுவேன். Bavaria. இதுல வந்துட்டு ஒரு ஸ்மால் அரே பகவான் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசினா எப்படி விளங்கும் பாருங்க. யாருக்குமே இருக்கு, எனக்குன்னு எல்லாரும் வருவாங்க.